கேட்கறதுக்கு பதில் சொன்னாதான் என்னால உதவி பண்ண முடியும். யாரோட யூனிஃபார்ம்? எதுக்கா நீ வச்சிட்டு இருக்க? இது எங்க அப்பாவோட யூனிஃபார்ம். அவள் இருந்து 34 வருஷம் ஆச்சு. எனக்கு அப்ப 5 வயசு. என்ன வளர்த்து ஆளாக்குனது எங்க பெரியப்பா. அவர் போறதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் என்கிட்ட கொடுத்துட்டு என்னால பண்ண முடியாதத நீ பண்ணணும்னு சொன்ன. என்ன பண்ணணும்னு கேட்டேன். எங்க அப்பா எப்படி செத்தாருன்னு சொன்ன. முழு விவரம் காஞ்சிபுரம் ஸ்டேஷன்ல இருக்கு. அந்த சாவு சாதாரண சாவு இல்ல, அந்த மரணத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் அதான் இங்க வந்தேன். உங்க அப்பா பேர் என்ன? சூரிய பிரகாஷ். என்ன பேர் சொல்லு? சூரிய பிரகாஷ். சூரிய பிரகாஷ். காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன். 34 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா எங்க பிறந்தாரு? எப்படி சொன்னாரு? டீட்டெயிலா சொல்லு. அவர் பிறந்தது நவம்பர் 16, 1950, 5:49. இறந்தது அதே நவம்பர் 16, 1984. டைம்ஸ் எனக்கு தெரியாது மேடம். நவம்பர் 16, 1950, 5:41. அதுக்கு படிச்ச கரெக்டா சொல்லிடுவேன் மேடம். அவர் இந்த ஸ்டேஷன் தான் இருந்தார். எனக்கு நீதி வேணும், எனக்கு நீதி வேணும். சூரிய பிரகாஷ், காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன், நவம்பர் 16, 1984. இல்ல, உங்க அப்பா சாகல. என்ன சொன்னாங்க? இதே ஸ்டேஷன்ல வச்சு ஆள வந்தா ஒருத்தர் அவரை கொடுத்துருந்தா எங்க பெரியப்பா சொன்னார். எஸ், ஆள வந்தா கொடுக்கலாம். ஆனா உங்க அப்பா சாகல. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பா பேர் என்ன சொன்ன? எத்தனை முறை கேட்பீங்க? அதான் சொன்னேனே. கவலைப்பட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். முகத்தை பார்த்து மனசுல என்ன இருக்கு, மண்டபத்துல என்ன இருக்கு விளையாடியா சொல்லிடுவேன். எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, பாமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, சைக்காட்ரி, கெமிஸ்ட்ரி சைக்காட்ரியா ஏதோ சைடுக்கு அவ்வளவு வந்துச்சு சார். பேசிட்டு தெரியும், எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. நான் எப்பவும் ஜாலிக்கு ட்ரைன் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரியா? இப்ப நான் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், அதை சொல்லியா? இன்னும் 2 மாசத்துல இந்த ஸ்டாச்சுல இருந்து நம்ம எல்லாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட போறாங்க. அப்புறம் அந்த ஆளை வந்தாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஆளவந்தானோட அராஜகம் அத்து மீறி போயிடு சார். நிறுத்தியா? இதை தவிர வேற எதுவுமே தெரியாது அவனுக்கு. ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? அவரால் தானே. அவர் என்ன? அவர் ஆமான்னு சொல்லு.
பையன் தெரியும். சாரி சார், அவனாலதான் நம்மள இந்த ஸ்டேஷன் எடுத்து மாத்துறாங்க. அது மட்டும் இல்ல சார், இந்த காவல் நிலையத்தை மகளிர் காவல் நிலையமும் மாத்தணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்களாம். அது இப்போதைக்கு நடக்காதியா. இப்பதானே யோசனை பண்ணிருக்காங்க. அது முடிவெடுத்து ஆர்டர் பாஸ் பண்ணி அது ஆகும் ஒரு 6-7 வருஷம். அப்படியே மகளிர் காவல் நிலையம் மாத்திட்டா மட்டும் கிரைம் ரேட்ல குறைஞ்சு போயிடுமா? நம்மளாலேயே முடியாததை இவங்களே அநியாயம் பண்ண போறாங்க. கரெக்ட் சார், இது காவல் நிலையமா இருக்காது, புலம்பல் நிலையமா மாறிடும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என் புருஷனை கொலை பண்றான், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மேடம், மேடம், என் புருஷனை விட்டுட்டு இன்னொரு ஓடி போயிட்டா மேடம். நீங்க தான் மேடம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மேடம், மேடம், எவ்வளவு ஒரு படுமா வீடு போயிட்டா மேடம். நீங்க தான் மேடம் யாரும் கண்டுபிடிக்கணும். மேடம், மேடம், ஒரு படுமா காதலிச்சு கறிவிட்டா மேடம். இந்த மாதிரி தான் சார் கேஸ் வரும். இது காவல் நிலையமா இருக்காது, ஃபேமிலி கோர்ட்டா மாறிடும். இது ஃபேமிலி கோர்ட் இல்ல, மகளிர் காவல் நிலையம். சும்மா காதல் தோல்வியும் கணவன் கொடுமையை மட்டும் டீல் பண்றது நம்மளோட வேலை இல்ல. சிட்டி ரேட்ஸை கிரைம் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஆபீசர்னா வெறும் ஆம்பளைங்க தான் அப்படிங்கிற எண்ணத்தை மாத்தி பொம்பளைங்க நாமளும் திறமையா செயல்படணும் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். We have it in us and let us demonstrate. Understand? நல்லா பேசுறீங்க மேடம், ஆனா லாஸ்ட் லைன் தான் புரியல. Shut up. நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியலையா? ஒரு பக்கம் மகளிர் காவல் நிலையமா மாத்தணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம நாட்டை தன் கண்ட்ரோல் வச்சிருந்த இந்திரா காந்திய நிமிஷமா சுட்டு தள்ளிட்டாங்க. பிரதம மந்திரிக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத நாடியா நம்ம நாடு. இப்படியே போச்சு, இன்னும் 20-25 வருஷத்துல உலகமே சுடுகாடு. எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவாங்க. தீவிரவாத தலைவிரிச்சு ஆட போகுது. மறுபடியும் சார் டென்ஷன் ஆவறீங்க. உங்களுடைய நாட்டு பற்று எனக்கு புரியுது. இருந்தாலும் தீவிரவாதம் ஆடட்டும் பாடட்டும் என்ன வேணா பண்ணட்டும், நாம அடுத்ததா என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க சார். நாம இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகிறதுக்குள்ள அந்த ஆள வந்தால் உள்ள இருக்கணும். இருக்கேன் 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 நீ சொன்னா நான் உள்ளாரே இருக்கேன். எடுத்து வை. தம்பிய பார்த்து கத்துக்கங்கடா. போலீஸ்காரன்னா இப்படித்தான் இருக்கணும். மத்தவங்க இருக்காங்க பாரு, மாமூல் வாங்கிட்டு மந்திரியோட மூத்திர துணியை தோச்சு போட்டுக்கிட்டு. தம்பி சூர்யா, நீதான் வந்து போலீஸ். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நீதி, நேர்மை, நியாயம், தர்மம். உன்னோட குறிக்கோள், உன்னோட லட்சியம், உன்னோட துடிப்பு, உன்னோட ஆத்திரம், உன்னோட வெறி இப்படித்தான் இருக்கணுங்க. ஆனா என்ன ரொம்ப துடிப்பாவே இருக்க. என்ன வேணும் உனக்கு? நீதான் 24 மணி நேரமா நீ என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க, நானும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதை வாரலாசா துடிப்பு ரொம்பவே கடுபிடி பண்ணினா அது உசுருக்கே ஆபத்தா போயிடும். நம்ம பிரதம மந்திரி எடுத்துக்க, எமர்ஜென்சி ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் அப்படின்னு கடுபிடி பண்ணாங்க. என்னாச்சு? கூட்டுங்க கண்ணு என்ன அங்க இருக்கியா? Don't waste my time. இங்கிலீஷ் பேசுங்க, பேசு. நீங்களும் இங்கிலீஷ்ல பேசணும். இப்பதான் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்குள்ள ஆகமதான உள்ள வைக்கணும்னா வெளியே போன்னு சொல்றேன். கேட்டு என்ன வேடிக்கை பாக்குற? பெரிய சொல்லிட்டாரு, விலங்கை கையில மாட்டி ஜெயிலுக்குள்ள தள்ளு. ஆமா, ஐயாவுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்குல்ல, சாட்சி. வயசு என்ன ஆகுது? 5ஆவதா? நான் உள்ளார போனா அது மேல போயிடும். நல்ல ரோசனை பண்ணிக்கிறா கேட்டு மாட்டு விலங்க மாட்டுடா. மாட்டு பசங்களா? வாய் வார்த்தையா சொன்னா நீ கேட்க மாட்டேன். வந்ததுக்கு மரியாதை செய்யணும்ல. கொண்டாடா. என்ன பாக்குற? பெட்ரோல் லிட்டர் 7 ரூபா 40 மாசம். 20 வருஷத்துக்கு அப்புறம் தங்கத்துக்கு அதிகமா போயிடும். சிக்கனமா போடும்.
சூர்யாவை நல்லா பார்த்துக்க. கண்ணே, சொக்காய நல்லா காய போடு. உடம்புல இருக்கிற ஜூட்டுல அப்படியே பத்திட்டு வரல. வர சூர்யா, மறுபடியும் பிரச்சனையா? இந்த ஆளவந்தாரோட ஏண்டா போதுற? விட்டுடுறா, விட்டுடுற. இப்படியே எல்லாரையும் விட்டுடுவோம். அப்ப நான் போட்டுட்டு இருக்க இந்த காக்கி சட்டைக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்கும்? வரதாபாய், ஹாஜி மஸ்தான், ஆட்டோ சங்கர், ஆளவந்தா, இப்படி ஒவ்வொருத்தரா கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. நாம கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுக்குதான் கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம். போராடணும் ஆதித்யா, எதிர்த்து போராடணும். அதுக்கு முதல்ல நீங்க உயிரோட இருக்கணுமே சார். என்னாச்சு? சட்டையை ஈரமா இருக்கு உனக்கு? ஆதித்யா சார், பெட்ரோல் ஊத்தி பத்த வைக்கிறதா இருந்தாங்க. சரியான நேரத்துக்கு வந்தீங்க. என்ன சொல்ற? ஓ மை காட். சூர்யா, சூர்யா, கிளம்புடா, வீட்டுக்கு போயிடலாம். வாடா, எழுந்திரு. அந்த அளவன் தானே, நான் அப்புறம் பார்த்துக்கலாம். எழுந்து ப்ளீஸ், எழுந்து. சார், நீங்க வீட்டுக்கு போய் சட்டையெல்லாம் மாட்டிக்கோங்க சார். போங்க சார். சூர்யா, சூர்யா, போடா, வரேன். போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வை. வரேன், ஒரு 2 minutes. வரேன். ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன்.